அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகாபெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். 19/12/2025 மார்கழி மாதத்து அமாவாசை. இந்த அமாவாசை நாளில் முன்னோர் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம். இப்போ இந்த பதிவில் நாம் குலதெய்வ வழிபாடு செய்கிற ஒரு முறை, ஒரு எளிமையான தீபம் ஏற்றும் முறையை இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம். குலதெய்வத்தோட அருள் இருந்தால் தான் நாம் செய்கிற காரியங்களில் வெற்றி கிடைக்கும். நீங்கள் எவ்வளோ பெரிய யாகம்னாலும் வளர்த்தாலும் சரி, எத்தனை விளக்கு பொருத்தி நீங்கள் சாமி கும்பிட்டாலும் சரிங்க, குலதெய்வத்தோட அருள் இருந்தால் தான் உங்களுக்கு பலன் கிடைக்கும். சிலர் வீட்டில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பிரச்சனைகள் அல்லது தொடர்ந்து ஆரோக்கிய குறைபாடுகள் அல்லது தொடர்ந்து சண்டை சச்சரவுகள் அல்லது தொடர்ந்து கடன் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். காரணம், அந்த குடும்பத்திற்கு குலதெய்வத்தோட அருளும் அனுக்கிரகமும் இல்லை அப்படின்னு அர்த்தம். குலதெய்வத்தோட அருளை பெறுவதற்கு நீங்கள் அமாவாசை நாளை எக்காரணம் கொண்டும் தவறவிடக்கூடாதுங்க. இந்த அமாவாசைன்னு உள்ள வருடத்தில் வரக்கூடிய 12 அமாவாசைகளுமே தவறவிடாமல் நீங்கள் வீட்டில் குலதெய்வ வழிபாடு செஞ்சாலும் சரி, கோயிலுக்கு போய் நீங்கள் குலதெய்வத்தை வழிபட்டாலும் சரி, குலதெய்வம் அப்போ தான் உங்கள் வீட்டில் நிரந்தரமாக குடியிருக்கும். கண்டிப்பாக அந்த நாளில் வழிபாடு செய்யணும். சரி, இந்த மார்கழி அமாவாசை நாளில் நம்ம எப்படி குலதெய்வ வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு. அமாவாசை நாளில் பித்ருதோஷம் நீங்க, முன்னோர் தோஷங்கள் நீங்க, முன்னோர் சாபங்கள் நீங்க, கர்ம வினை தீர ஆதரவற்றவர்களுக்கு உணவளியுங்கள். அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் உணவளிக்க விரும்பினால் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. கணவன் மனைவி பிரச்சனை, தீராத கடன் பிரச்சனை, குழந்தைங்க சொல் பேச்சு கேட்டு நடக்கல, எதிரி தொலை, இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் மாந்திரிக ரீதியான பரிகார பூஜைகள் செய்து கொடுத்துட்ருக்கிறோம். நீங்கள் பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும், பூஜை பொருட்கள் வாங்க விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த நாளில் காலையில் எப்படி நீங்கள் பூஜையில் விளக்கேற்றுவீங்க இல்லையா, அந்த விளக்கேற்றுறதுல இந்த ஒரு சின்ன சூட்சுமத்தை கடைப்பிடிங்க, அவ்வளோதான். நேராக முதல்ல சமையக்கட்டுக்கு போங்க. ஒரு தட்டு எடுங்க, ஒரு சொம்பு எடுங்க. சொம்பில் முதல்ல தண்ணீர் ஊற்றிக்கோங்க. அந்த தண்ணீரில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஒரு ஏலக்காய், 3 கிராம்பு, சிட்டிகை, பச்சை கற்பூரம் இருந்தால் பச்சை கற்பூரம், வெட்டிவேர் இருந்தால் வெட்டிவேர், ஜாதிக்காய் இருந்தால் ஜாதிக்காய், சந்தனம் இருந்தால் சந்தனம், ₹1 நாணயங்கள், 5 ₹1 நாணயங்கள், வாசனை திரவியங்கள் எது இருந்தாலும் அந்த வாசனை திரவியங்களை சேர்த்துக்கோங்க. இப்போ நான் சொன்ன பொருட்கள் ஏதாவது ஒன்று இல்லை அப்படின்னா கண்டிப்பாக கவலைப்படக்கூடாதுங்க. இருக்கிற பொருளை நீங்கள் அதுக்குள்ளே போட்டுட்டு அதன் வாய்ப்பகுதி மேலே 3 வெத்தலைகளை வச்சு அதுக்கு மேலே ஒரு தட்டை வைங்க. தட்டை வச்சு அந்த தட்டு மேலே என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் பச்சரிசி போடுறீங்க. தட்டை வெறும் தட்டாக வைக்காமல் மண் தட்டாக இருந்தால் ரொம்ப நல்லது. இந்த மண் தட்டில் நல்லா மஞ்சள் பூசி மொழிகிட்டு அல்லது சாணம் இருந்தால் சாணம் பூசி மொழிகிட்டு அதில் அரிசி பச்சரிசியை போட்டுட்டு அது மேலே கொஞ்சம் மஞ்சள் குங்குமம் வச்சு ஒரு ₹1 நாணயத்தை வச்சு ஒரு அகல் விளக்கை நீங்கள் முடிந்தால் சாணம் போட்டு மொழிகிக்கோங்க. கிடைக்கல அப்படின்னா கொஞ்சமாக மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுட்டு நெய் பாதி நல்லெண்ணெய் பாதி ஊற்றி இரட்டை திரி போட்டு, அதாவது 2 பஞ்சு எடுத்து ஒன்றா திரித்து திரியை போட்டு கிழக்கு திசை நோக்கி தீபம் ஏற்றி கையெடுத்து கும்பிட்டு குலதெய்வத்தை மனதார நீங்கள் நினச்சாலே போதும், அந்த தீப ஒளியில் உங்கள் குலதெய்வத்தை நிச்சயமாக பார்க்க முடியும். இந்த அமாவாசை நாட்களில் நீங்கள் குலதெய்வத்திற்கு இதை போல் தீபம் ஏற்றினால் குலதெய்வம் உங்கள் வீட்டில் நிரந்தரமாக குடியிருக்கும். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, முடிந்தவரை இந்த தீபத்தை உங்கள் வீட்டு நிலைவாசலில் வையுங்கள். நான் எல்லா பதிவுலையும் சொல்லிக்கிட்டே இருக்கிறது, நிலைவாசலில் தான் குலதெய்வம் இருக்குது. முன்னாடியெல்லாம் பார்த்துருப்பீங்க, எல்லார் வீட்லேயும் வாசலில் தான் விளக்கு மாடம் வச்சுருப்பாங்க. வீட்டுக்குள்ளே அதன் பிறகு அடுத்தடுத்த ரூமில் விளக்கு மாடம் வச்சுருப்பாங்க. ஆனால் குலதெய்வத்துக்கு ஏற்றக்கூடிய விளக்குக்கு வாசலில் தான் விளக்கு மாடம் வச்சுருப்பாங்க. ஏன்னா குலதெய்வம் இருக்கக்கூடிய இடமே நிலைவாசல் தான். அதனால் இந்த தீபத்தை நிலைவாசலில் ஏற்றணும். சரிங்க, எப்போ ஏற்றலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வருடம் மார்கழி மாதத்து அமாவாசை பார்த்திங்கன்னா இந்த 19ஆம் தேதியில் ஆரம்பமாகிற நேரம் அப்படின்னா காலை 5:56க்கு பிறகு ஆரம்பமாகுது. அந்த நேரத்தில் இருந்து இரவு 12க்குள்ள எப்பனாலும் குறைந்தது 48 நிமிடங்கள் இந்த தீபம் குலதெய்வத்திற்காக உங்கள் வீட்டில் எரிந்தால் உங்கள் வீட்டில் குலதெய்வம் நிரந்தரமாக குடியிருக்கும். இந்த பதிவில் உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்க, கண்டிப்பாக தெளிவுபடுத்துவேன். ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர, மகாபெரியவா திருவடிப்பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.